ஹாய் ஒருவன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எம்பிபிஎஸ் அட்மிஷன் வந்து ஃபாரினில் எப்படி வாங்குறது. எல்லா நாடும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. டைரெக்டாக வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட் வந்து எல்லா நாடும் அக்செப்ட் பண்ணுறதில்ல. அப்படி அக்செப்ட் பண்ணால் சில கண்டிஷன்ஸ் விட்றாங்க. அதனால தான் உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் கோர்ஸோட காஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகுது. இப்போ ரஷ்யா, பிலிப்பைன்ஸ், வியட்நாம் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கே 1 மந்த் ஆகும். பட் கிர்கிஸ்தான் கண்ட்ரீஸ்லாம் அப்படி கிடையாது. கிர்கிஸ்தானில் வந்து எப்படின்னா டைரெக்டாக வந்து அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஒன்ஸ் பாஸ்போர்ட்டு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா பாஸ்போர்ட்டு, +2 மார்க் ஷீட்டு, ஃபோட்டோ, நீட் ஸ்கோர் கார்டு இதை அனுப்பிச்சிங்கன்னா டைரெக்டாக ஈஸியாக அட்மிஷன் வாங்கிடலாம். அவங்க வந்து டைரெக்டாகவே இந்தியன் ஸ்டூடெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் அதர் கண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விசா ப்ராசஸ்ஸு, மற்ற வந்து ஸ்டேயிங் ப்ராசஸ் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் மீன்ஸு உங்களுக்கு வந்து இப்போ உக்ரைன் அந்த மாதிரி உக்ரைன் பார்த்திங்கன்னா இப்போ வந்து வார் இருக்கனால கொஞ்சம் சிரமம். இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக அங்கே யாரும் கிடையாது. இப்போது எல்லாம் எவாக்குவேட் பண்ணிட்டாங்க. இப்போ உள்ள கண்டிஷன் வந்து உங்களுக்கு நல்ல நியர்பை, நம்ம இந்தியாவிலேருந்து நியர்பைனா கிர்கிஸ்தான் கண்ட்ரிஸ் இருக்குது. நல்ல தரமான ஃபுட்டு இருக்குது. கோர்சஸ் நல்ல 5 இயர் 6 இயர் கோர்சஸ் இருக்குது. ரெண்டுமே எம்பிபிஎஸ் தான். அந்த மாதிரி லிவிங் காஸ்ட்டும் கம்மி. இந்த மாதிரி இங்கே சூஸ் பண்ணி படிக்கிறது பெட்டர். தேங்க்யூ.